பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யோகா நல்லா வந்ததா? யோகா சூப்பரா வந்துச்சு சிஸ்டர். குசி குசியா இருக்கு சிஸ்டர். நீங்க குசி குசியா இருக்கீங்களா? குச்சி குச்சியா இருக்கும். யோகா வந்தது. சிவபாபா ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்குது சிஸ்டர். செய்பவர் செய்விப்பவர் அவர்தான், நாம வெறும் கருவிதான் அப்படிங்கிற நினைவுலே இருக்கேன். ஆமா, அப்பதான் வரதானமும் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அப்பதான் நீங்க மாயையை வென்றவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போட மகா வாக்கியங்களை கேட்போம். இதுக்கான தேதி 1/4/2025. அதாவது மார்ச் மாதம் முடிஞ்சு இன்னைக்கு ஏப்ரல் 1 மாதத்தோட முதல் நாள் மரளி நம்ம இப்போ வாசிக்க போறோம். 1/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரை அனைத்தையும் அறிந்தவர் என கூறுவது தலைகீழான தவறான மகிமையாகும். உங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்கவே தந்தை வந்திருக்கிறார் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க தலைப்புல நமக்கு. அப்போ மகிமைய தந்தை ஞானம் நிறைந்தவரா இருக்காரு, அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்றது தலைகீழான மகிமையாகும். தந்தை உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறதுக்காகவே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா கேள்வி கேக்குறாங்க, தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான மகிமை யாருக்கு மற்றும் எவ்வாறு ஏற்படுகின்றது? பதில், தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. பாரதமே அழியாத கண்டமாக சொர்க்கமாக ஆகின்றது. பாரதவாசிகளை செல்வந்தராக சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தை ஆக்கியிருந்தார். கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையாகும். நீங்கள் சைத்தன்யமான ஞான கங்கைகள், உங்களுக்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக ஞான கடலின் மூலம் உருவானவர்கள். எத்தனை மகிமை இன்னைக்கு அள்ளி வீசி இருக்காரு பாருங்க. ஆமா, இல்ல தந்தையின் கூடவே மற்ற எல்லாத்துக்கும் மகிமை இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. முதல் மகிமை பாரதத்துக்கு இருக்குது. பாரதத்தை தான் அழியாத கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதவாசிகளை தான் தந்தை தூய்மையானவர்களா, சுகம் நிறைந்தவர்களா, மிக உயர்ந்த செல்வந்தர்களா மாத்திட்டு போயிருக்கார். அப்ப இந்த பாரதத்துக்கு மகிமை இருக்குது. தந்தை கொடுத்த கீதை இருக்கு இல்லையா, முரளி, அதுதான் அது கூட மகிமைக்குரியதா இருக்குது. ஏன்னா இந்த கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முன்னோடியா இருக்குது அப்படிங்கிறத சொல்றார். தர்ம சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே முன்னோடி இந்த கீதை தான். அப்புறம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட மகிமை இருக்குது. நீங்க எல்லாரும் சைத்தன்ய ஞான கங்கைகள், எல்லாருமே ஞான கடல் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள். அதனால உங்களுக்கு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்துள்ளனர். நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் அன்பிலும் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஞானம் என்றால் பகல், சத்யுகம், திரேதாயுகம். பக்தி என்றால் இரவு, துவாபரயுகம், கலியுகம். இது பாரதத்திற்கான விஷயமாகும். முதலில் நீங்கள் பாரதவாசிகள் வருகின்றீர்கள். 84 சக்கரமும் பாரதவாசிகளாகிய உங்களுடையது ஆகும். பாரதம் தான் அழியாத கண்டமாகும். அதாவது பகல்ங்கிறது சத்தியுகமும் திரேதாயுகமும், இரவுங்கிறது துவாபரமும் கலியுகமும். நீங்க தான் 84 பிறவிகள் சக்கரத்துல இந்த சுத்தி வாரீங்க. இந்த 4 யுகத்திலயும் நீங்க சுத்தி வந்திருக்கீங்க. இப்ப எல்லாரும் சங்கம யுகத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஓம் சாந்தின்ற அர்த்தத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஆத்மா, எல்லாரும் தந்தையின் குழந்தைகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. பரமாத்மா தான் எல்லாருக்கும் நாயகனா, அன்பான நாயகனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி ரகசியத்தை புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, பாரத கண்டமே சொர்க்கமாகின்றது. வேறு கண்டங்கள் எதுவும் சொர்க்கமாவதில்லை. புதிய உலகம் சத்தியுகம் பாரதத்தில் மட்டுமே உருவாகின்றது என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதம் மட்டுமே சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. பாரதவாசிகள் மட்டுமே 84 பிறவிகள் எடுக்கின்றனர், நரகவாசியாக ஆகின்றனர். இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகின்றனர். இந்த நேரம் அனைவரும் நரகவாசியாக இருந்தாலும் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாது. பாரத கண்டத்தின் மகிமை அளவற்றதாகும்.
பாரதத்தில் தான் தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இதுதான் கீதையின் புருஷோத்தம சங்கம யுகமாகும். பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலை அடைய வேண்டும். இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமும் இல்லை, ராஜ்யமும் இல்லை, அந்த யுகமும் இல்லை. முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என பகவானை மட்டுமே கூற முடியும். இதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அதாவது அழியாத கண்டம் அப்படின்னு சொல்றது இந்த பாரதத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா இது சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகமா மாறி இருக்குது. இப்ப பழைய உலகம் விநாசமாகும் போது கூட என்னவாயிடும், இந்த மற்ற எல்லா கண்டங்களும் அழிஞ்சு போனாலும் இந்த பாரத கண்டம் அழியாது. அதனாலதான் பாரத கண்டத்துக்கு மகிமை இருக்குது. இப்ப அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல சத்தியவத்தை நீங்க வாழ்ந்தீங்க இல்லையா, அந்த தர்மம் இல்ல, இப்ப அந்த ராஜ்யமும் இல்ல. தந்தை அந்த ராஜ்யத்தையும் அந்த தர்மத்தையும் இப்ப ஸ்தாபனை செய்யறேன் அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். பாரத கண்டத்தின் மகிமை இப்பொழுது ஆதி சனாதன யுகமும் இல்லை. ஓகே, ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும். இதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை அந்தர்யாமி என கூறுகின்றனர். அதாவது அனைவருடைய உள் மனதை அறிந்தவர் என கூறுகின்றனர். நான் யாருடைய உள் மனதையும் அறிந்து கொள்வதில்லை என தந்தை கூறுகிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே என்னுடைய வேலையாகும். சிவபாபா நீங்கள் அந்தர்யாமி என நிறைய பேர் கூறுகின்றனர். நான் அவ்வாறு இல்லை. நான் யாருடைய உள்ளத்தையும் தெரிந்து கொள்வதில்லை என பாபா கூறுகின்றார். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவே வந்திருக்கிறேன். தூய்மற்ற உலகில்தான் என்னை அழைத்தீர்கள். மேலும் நான் ஒரு முறை மட்டுமே பழைய உலகை புதியதாக ஆக்குகிறேன். இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக எப்போது ஆகின்றது என மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு, அதாவது சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் சேரும். மனிதர்களின் நிலையும் அவ்வாறு ஏற்படுகிறது. குழந்தை பருவம் சொல்றீங்களா? தந்தை அந்தர்யாமி கிடையாது, அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மகிமைக்குரியது அந்த மகிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தந்தை ஞானம் நிறைந்தவர், உங்களை தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கார். இந்த பழைய உலகம் எப்படி புதிய உலகமா மாறுது, புது உலகம் எப்படி பழைய உலகமா மாறுது அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. டிராமா படி எல்லாரும் பொருட்களும் சரி மனிதர்களும் சரி சத்துவ ரஜோ தமோ நிலையில இறங்கி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றேன். தமோ நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் சத்துவ நிலை அடைய வைக்கிறதுக்காக, உங்களை அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறதுக்காக மட்டும்தான் தந்தை வாரேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த பழைய உலகத்தை புது உலகமா மாத்திடுறேன். இதைத்தான் தந்தை சொல்றாரு. நான் ஞானம் நிறைந்தவன் தானே தவிர எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது, அந்தர்யாமி கிடையாது அப்படின்னு சொல்ற. மனிதர்களின் மகிமை அப்படி இருக்குது, தந்தை சொல்றது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற. சரி, அந்தர்யாமினா எல்லோருடைய உள் மனதையும் அறிந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யாருடைய உள் மனதையும் அவருக்கு அறிய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு இப்ப நமக்கு இங்க புரிய வைக்கிறாரு அப்பா. அவ்வாறு ஏற்படுகிறது. அதாவது மனிதர்களின் நிலையும் அவ்வாறு ஏற்படுகிறது. குழந்தை பருவம் சதோ பிரதானமாக, பிறகு வாலிப பருவம், பிறகு வயோதிக பருவம் ஏற்படுகிறது. அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றனர். வயோதிக சரீரமான பிறகு அதை விட்டு விட்டு மீண்டும் குழந்தையாக ஆகின்றனர். பாரதம் புதிய உலகமாக மிகவும் உயர்வனாக இருந்தது என குழந்தைகள் புரிந்துள்ளனர். பாரதத்தின் மகிமை அளவற்றது. இந்த அளவு சுகமாக செல்வந்தராக தூய்மையானதாக வேறு எந்த கண்டமும் இல்லை. பிறகு சதோ பிரதானமாக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். சதோ பிரதானமான உலகின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது. திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரை படைத்தது யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா. திருமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் அர்த்தத்தை புரியாமல் இருக்கின்றனர். திருமூர்த்தி சிவன் என்றுதான் கூற வேண்டும். திருமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் அர்த்தத்தை புரியாமல் இருக்கின்றனர். திருமூர்த்தி சிவன் என்றுதான் கூற வேண்டும். திருமூர்த்தி பிரம்மா அல்ல, தேவ மகா தேவன் என பாடப்படுகின்றது. சங்கரை மிக உயர்வாக வைத்துள்ளனர். ஆக திருமூர்த்தி சங்கர் என கூற வேண்டும் அல்லவா? பிறகு திருமூர்த்தி பிரம்மா என ஏன் கூற வேண்டும்? சிவன் படைப்பவராக இருக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் பிராமணர்களை படைப்பதாக கூறப்படுகிறது. சொல்றேன்.
அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு சத்துவ பிரதான பருவம் தான். அப்ப வாலிப பருவங்கிறது அந்த சத்துவம் முடிஞ்சு அந்த ரஜோ நிலைக்கு வரோம் இல்லையா, அந்த நிலை தான் வாலிப பருவம். அப்புறம் வயோதிக பருவம், இந்த தமோ பிரதான நிலை. வயோதிக பருவத்துக்கு அப்புறம் மீண்டும் குழந்தை பருவம் தான். சரீரத்தை விட்டு வேற சரீரம் எடுப்பாங்க இல்லையா, அதே போல இந்த பழைய உலகமும் புது உலகமா மாறுது அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த திரிமூர்த்தியின் விஷயம், திரிமூர்த்தி பிரம்மான்னு மனிதர்கள் சொல்றாங்க. தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவர்னு சங்கரரை சொல்றாங்க. அப்ப திரிமூர்த்தி சங்கரர் தானே எழுதியிருக்கணும். ஏன் உங்களை அர்த்தம் புரியாம திரிமூர்த்தி பிரம்மான்னு சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. திரிமூர்த்தி சிவன் தான் இருக்கணும், அதுதான் கரெக்டான விஷயம். திரிமூர்த்தி பிரம்மா கூட கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. சிவன் இந்த பிரம்மா மூலமா இந்த 3 விதமான காரியம் செய்யறாரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். பிரம்மா மூலமா ஞானம் கொடுக்கறாரு. ஞானத்தின் மூலமா நம்ம செய்யக்கூடிய தபஸ்யா மூலமா இந்த பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலமா ஏற்படுது. அப்புறம் புது உலகத்தின் பாலனை இந்த விஷ்ணு மூலமா நடக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறார். அப்ப திருமூர்த்திய படைக்கக்கூடியவர் யாரா இருக்காரு? சிவனா இருக்காரு. திரிமூர்த்தி பிரம்மான்னு சொல்றதும் தப்பு, அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. சரி, வாசி. அப்ப சொல்றாங்க, பக்தி மார்க்கத்தில் ஞானக்கடல் தந்தையை அனைத்தும் அறிந்தவர் என கூறப்படுகிறது. ஆக இந்த மகிமையில் அர்த்தம் இல்லை. தந்தை மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. அவரே பிராமணர்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார். ஏனென்றால் அவர் தந்தையாக மிக மேலான ஆசிரியராகவும் இருந்து உலகின் வரலாறு, பூகோளத்தின் சுழற்சி எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் புரிய வைக்கின்றார். அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். மற்றபடி அவர் அனைவர் உள்ளத்தை அறிந்தவர் அல்ல. இது தவறாகும். நான் தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்குகிறேன். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை தருகின்றேன். பக்தி மார்க்கத்தில் அல்ப கால சுகம் இருக்கிறது. இதனை சந்நியாசி அடயோகிகள் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்மத்தை பகவான் என கூற முடியாது. ஒரே ஒரு நிராகாரமான சிவன் தான் பகவான். அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நமது இருப்பிடம் பிரம்மாண்டம் இனிமையான வீடாகும். அங்கிருந்து நாம் ஆத்மாக்கள் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம். நான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறேன் என ஆத்மா கூறுகின்றது. 84 பிறவிகளும் பாரதவாசிகளுக்கு உரியதாகும். யார் அதிக பக்தி செய்தார்களோ அவர்களே அதிகமாக ஞானத்தை எடுப்பார்கள். யார அதிகமா பக்தி செய்தாங்களோ அவங்கதான் அதிகமான ஞானத்தை எடுப்பாங்க. சன்னியாசிங்க அந்த வீடு, அந்த பரந்தாம வீட்டை நினைவு செய்துகிட்டு இருக்காங்க. அது பிரம்ம தத்துவம் தான். அதை நினைவு செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. உள்ள இருக்கக்கூடிய தந்தை, பரமாத்மா தந்தை தான் ஆத்மாக்களின் தந்தையா இருக்காரு. அவரை நினைவு செய்யும் போதுதான் தூய்மையாக முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் நிறைய 63 பிறவி பக்தி செய்திருக்காங்களோ அவங்கதான் அதிகமான ஞானத்தை இங்க எடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சார், சரி வாசி. அப்பா சொல்றாங்க, குடும்ப சூழ்நிலையில் இருங்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். நாயகனாகிய பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள். பக்தி மார்க்கத்தில் இருந்து நீங்கள் நினைவு செய்து வந்தீர்கள். ஆத்மா தந்தையை நினைவு செய்கின்றது. இதுதான் துக்கமான உலகம். நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தை சேர்ந்தவர்கள். பிறகு சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம். 84 பிறவிகள் எடுத்தோம். துக்கமான உலகம், அதாவது ஆத்மாக்கள் தந்தையை செய்கின்றது. இதுதான் துக்கமான உலகம். ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திற்கு சேர்ந்தவர்கள். பிறகு சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம். 84 பிறவிகள் எடுத்தோம். நாமே அதுவாக இருக்கிறோம். தத்துவம் என்பதன் பொருள் புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா என கூறுகின்றனர். ஆனால் நாமே தேவதாவாக, சத்திரியராக, வைசியராக, சூத்திரராக ஆகின்றோம் என தந்தை புரிய வைத்துள்ளார். இப்போது நாம் தேவதை ஆவதற்கு பிராமணராக ஆகியுள்ளோம். இதுவே சரியான அர்த்தமாகும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு அதாவது தத்துவம் அப்படிங்கிறது என்ன விஷயம்ன்றத சொல்றாரு. தத்துவம்ன்றது ஆத்மாவை பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா அப்படின்றது மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க சன்னியாசிகள், மற்ற குருமார்கள் எல்லாருமே. ஏன்னா கீதையில அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தலைகீழா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே தத்துவம்ன்றது தந்தை நமக்கு சொல்றாரு, நீங்க தான் இப்ப பிராமணர்களா இருக்கீங்க, நீங்க தான் தேவதையாக போறீங்க. நீங்க தேவதையா இருந்த நீங்க தான் நாளைக்கு சத்திரியரா மாதிரி, வைசியரா மாதிரி, சூத்திரரா மாறுவீங்க.
ஆத்மாவா இருந்த பரந்தாமத்துல இருக்கும்போது ஆத்மாவா இருந்தீங்க, அப்புறம் இந்த சுழற்சியில வாரீங்க அப்படிங்கிறது தான். ஆத்மாவா இருக்க நாம தான் இந்த மாதிரி சரீரத்தை எடுத்து இப்படி உயர்ந்த நிலையில இருந்து கீழான நிலைக்கு வந்தோம், கீழான நிலையில இருந்து இப்ப உயர்ந்த நிலைக்கு போறோம். இதைத்தான் தத்துவத்துவம் பாபா சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம், ம் வேறுபாடு இல்லாத தர்மம் இருந்தது. பிற்காலத்தில் மற்ற மதங்கள் வந்த பிறகு வேறுபாடு ஏற்பட்டு துவாபரயுகத்தில் இருந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. சத்தியுகத்தில் ராவண ராஜ்யம் இல்லை. எனவே 5 விகாரங்கள் இருக்க முடியாது. அது முற்றிலும் நிர்விகாரி உலகம். ராமர் சீதையை கூட 14 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என கூறப்படுகிறது. ம் ராமருக்கு ஏன் வில்லம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என மனிதர்களுக்கு தெரியாது. இம்சைக்கான விஷயம் இல்லை. நீங்கள் இறைவனின் மாணவர்கள். ஆக இவர் தந்தையாகவும் இருக்கின்றார். நீங்கள் மாணவர் எனில் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ம் பிறகு குழந்தைகளுக்கு சத்கதி கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதால் தந்தை ஆசிரியர் மற்றும் குருவாகவும் ஆகின்றார். ம் அவருடைய குழந்தைகளாக ஆனதால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ராவண ராஜ்யம் அல்லவா? ம் அதாவது மனிதர்களுக்கு எதுவும் தெரியல, இதெல்லாம் ராவண ராஜ்யம் அப்படின்றத சொல்றாரு. என்ன எதுக்காக அதை சொன்னாரு சிஸ்டர்? வில்லம்பு ஏன் ராமருக்கு கொடுத்திருக்கு? கொடுத்துருக்காங்க. சத்தியுகத்துல 5 விகாரங்கள் இருக்காது. ம் அது முற்றிலும் துவாபர யுகத்திலிருந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமாவது. ம் 14 கலைகள், ராம் சீதாவுக்கு 14 கலைகள் தான் சம்பூர்ணமானவர்கள் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாரு. சொல்ல முடியுங்கிறாரு. ஏன் வில்லம்பு கொடுத்தாங்கன்னு மனிதருக்கு தெரியாது. குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ம் நீங்கள் மாணவர் எனில் நம்ம ஆசிரியராகவும் இருப்பேன். குழந்தைகளுக்கு சத்கதி கொடுக்கறேன். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதால் தந்தை ஆசிரியர் குருவா இருக்கிறேங்கிற அந்த 3 சம்பந்தத்தையும் எப்படி இருக்குங்க சொல்றாரு. ம் ஓகே ஓகே சரிங்க ஏன் ராமருக்கு வில்லம்பு கொடுத்திருக்குன்னா, அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆத்மாக்கள், இப்ப சங்கம யுகத்துல முயற்சி செய்யற ஆத்மாக்கள் வந்து சம்பூர்ணமாகாம முயற்சியிலே இருந்துகிட்டு இருக்கும்போதே ம் உலகம் உருமாறிடும் இல்லையா? ஆ. அப்போ வந்து அவங்களால முழு சம்பளமாக முடியாம இருக்கறதுனால அதை அப்படி காட்டிட்டு இருக்காங்க. அப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா மனம் புத்தியோட சண்டையிட்டு இருக்கவங்க அப்படிங்கறதுனாலதான் அப்படி வில்லம்ப காமிச்சிருக்காங்க. இந்த வீண் சங்கல்பம் செய்யறது, அப்படி செஞ்சுட்டேன்னு இப்படி செஞ்சுட்டேன்னு பச்சாதாபப்படுறது, இந்த மனம் புத்தியோட மனசு ஒண்ணு சொல்லும் புத்தி ஒண்ணு சொல்லும், அந்த மனம் புத்தியோட சண்டையிட்டு இருக்கவங்கள தான் கையில அம்பு வில்லும் காமிச்சிருக்கவங்க. அதனாலதான் கிருஷ்ணர் கையில எப்பவும் சுயதர்சன சக்கரத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் சத்தியுகத்துல வாழ்ந்தவர், எப்பவும் யோக நிலையில யோகியா இருந்தவர். அதனாலதான் கையில அந்த டிராமா பாயிண்ட்டுக்கு வச்சு, டிராமா பாயிண்ட் அப்பா சொல்றதெல்லாம் சிந்தனை செய்யக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணரா இருப்பாங்க, யோகியா இருப்பாங்க. இவங்க யோதாவா இருப்பாங்க. யோதாவானா போர் வீரர்கள், மனம் புத்தியோட சண்டையிட்டு இருக்கவங்க. மனசுல மாயை வரும், புத்தியில தந்தை கொடுத்த ஞானம் இருக்கும், ரெண்டையும் வச்சு சண்டையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்டயும் அந்த எப்பயும் யதார்த்தமான அந்த புருஷார்த்தம் இருக்காது, யதார்த்தமான விவகாரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லம்ப காமிச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க 14 கலைகள்ல போறாங்க, அவரு 16 கலைகள் உடையவர்களா போறாங்க சத்தியுகத்துல இருக்கவங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். தந்தை வந்து உங்களுக்கு தந்தையா இருக்கேன் அப்படின்னா ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தையா இருக்கேன். உங்களுக்கு தந்தை மூலமா அந்த சக்திகள்லாம் கிடைக்குது இல்லையா, யோகம் செய்யறது மூலமா அந்த நினைவுகள் பிறவி கொடுத்ததெல்லாம் தந்தையினுடைய கடமையா இருக்குது. ஆசிரியர் வந்து உங்களுக்கு படிப்பை சொல்லித்தரேன், குரு வந்து உங்களுக்கு சத்கதி கொடுத்து உங்களை மீண்டும் வழிகாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், இந்த காரியங்கள்லாம் நான் செய்யறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர் வாசி. அது கிருஷ்ணர் கையில வந்து புல்லாங்குழல் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் ஞானத்தை ஃபுல்லா எடுத்து அதை நல்லா அனுபவிச்சு ஃபுல் சம்பூர்ணமானதுனால அவர்கிட்ட ஃபுல்லா ஆனந்தம் இருக்கும். ஆனா சத்தியுகத்துல வந்து அந்த ஆனந்தம், அதாவது திரேதாயுகத்துல அந்த ஆனந்தம் போயிடும். மனம் புத்தியோட அவங்க, அதாவது கிருஷ்ணர் வந்து மனம் புத்தியோட சண்டையிட்டு ஃபுல்லா ஜெயிச்சதுனால புல்லாங்குழல் வாசிட்டு ஆனந்தமா இருக்கிறாரு. இங்க மனம் புத்தியோட அவங்க சண்டையிட்டு விகாரங்களை வந்து குறைக்கிறதுக்கு திரேதாயுகத்துல ஓடி இருக்கும் போதே நமக்கு வந்து காலம் அவங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடுது. அதனால வில்லம்ப வந்து காட்டியிருக்காங்க. அதனால சத்தியுகத்துல ஆனந்தம் இருக்கும், திரேதாயுகத்துல அமைதி இருக்கும் அப்படின்னு அப்பா நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அது ஈஸியா இப்படிதான் ஹிந்தில சொல்லுவாரு, யோகி யோத்தா அப்படின்னு சொல்லுவாரு. யோகினா யோக நிலையிலே இருக்கவங்க, அந்த ஆத்மா பரமாத்மா டிராமாவை யதார்த்தமா செய்யறவங்க. இவங்க சண்டையிட்டு இருக்கவங்க போர் வீரர்கள், அதான் யோத்தான்னு சொல்லுவார். யோகி யோத்தா அந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, அப்ப புரியும் அந்த ராம் சீதைனா யாரு, லட்சுமி நாராயணனா யாருன்னு. சரிங்க சிஸ்டர் வாசிங்க, டைம் ஆகுது, நிறைய இருக்குது. அப்பா சொல்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கின்றனர். ஆனால் ராவணன் யார் என்று தெரியவில்லை. இந்த ராவணன் தான் பாரதத்தின் மிகப்பெரிய எதிரி என குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இந்த ஞானம் ஞானக்கடல் தந்தையிடமிருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தந்தையே ஞானக்கடலாக ஆனந்த கடலாக இருக்கின்றார்.
ஞானக்கடலின் மூலமாக நீங்கள் மேகத்தை நிரப்பிக் கொண்டு மழையாக பொழிகின்றீர்கள். ம் நீங்கள் தான் ஞான கங்கைகள், உங்களுக்குத்தான் மகிமை இருக்கின்றது. நான் உங்களை தூய்மையானவராக ஆக்க வந்திருக்கின்றேன். இந்த ஒரு பிறவி தூய்மையாகுங்கள். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என தந்தை கூறுகிறார். ம் நீங்க எல்லாரும் ஞான கங்கையெல்லாம் இருக்கீங்க, அதுவும் சைத்தன்ய ஞான கங்கையெல்லாம் இருக்கீங்க. எல்லாரும் தந்தை மூலமா உருவாக்கப்படுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க நல்ல மலை மேகங்களா மாறி மற்ற இடங்களுக்கு போய் மலை போல எல்லாத்துக்கும் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும், அந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாசி. அப்பா சொல்றாங்க, நான் தான் பத்தித்த பானவராக இருக்கிறேன். எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்வதை அதிகப்படுத்துங்கள். வாயால் சிவபாபா என்று சொல்ல வேண்டியதில்லை. அன்பானவர்கள் தனது நாயகனை ஒரு முறை பார்த்ததுமே நினைவு செய்கின்றனர். பிறகு புத்தியில் அவருடைய நினைவுதான் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் யார் எந்த தேவதையை நினைவு செய்கின்றனரோ, பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய காட்சி ஏற்படும். அதுவும் அல்ப காலத்திற்குத்தான். பக்தி செய்து கீழேதான் இறங்கி வந்தனர். இப்போது மரணம் எதிரிலேயே உள்ளது. ஐயோ என்ற சூழ்நிலைக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். பாரதத்தில் தான் இரத்த ஆறு ஓடும். உள்நாட்டு போருக்கான சூழலும் தென்படுகிறது. தமோ பிரதானமாகி விடுகின்றனர். இப்போது நீங்கள் சதோ பிரதானம் ஆகின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பாக தேவதைகளாக ஆனவர்களே மீண்டும் தந்தையிடம் வந்து பிராப்தி அடைவார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானத்தை குறைவாக எடுப்பார்கள். பிறகு பிரஜைகளாக ஆவதிலும் வரிசைப்படிதான் பதவி அடைவார்கள். நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவி அடைவார்கள். நல்ல முயற்சி செய்யக்கூடியவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா நிறைய பக்தி செய்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. குறைவான பக்தி செய்தவங்க எப்பவும் குறைவான புருஷாட்டம் தான் செய்வாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. இப்போது சரி, பாரதத்துல தான் வந்து உள்நாட்டு கலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரத்த ஆறு ஓடும். வெளிநாட்டுல எல்லாம் வந்து குண்டு மழை பொழியும் பாரு, இங்க வந்து ரத்த ஆறு ஓடும், உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பா சொல்றாங்க, ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவி அடைவார்கள். நடைமுறை பழக்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு இதுவே 21 பிறவிகளுக்கு சேர்ந்து வரும். இப்போது அனைவரிடத்திலும் அசுர குணம் உள்ளது. அசுர உலகமாக தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது அல்லவா? குழந்தைகள், உங்களுக்கு உலகின் வரலாறு பூகோளம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரம் நினைவு செய்வதற்கான முயற்சி உழைப்பு செய்தால் உண்மையான தங்கம் ஆவீர்கள் என தந்தை கூறுகின்றார். சத்தியுகம் பொன்னான உலகம், பிறகு திரேதாயுகம் வெள்ளி யுகமாகி விட்டது. கலைகளும் குறைந்து விட்டது. இப்போது எந்த கலையும் இல்லாத நிலையில் தந்தை வந்திருக்கிறார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. சத்தியுகம் தங்க யுகம், திரேதா வந்து வெள்ளி யுகம். அங்க 16 கலைகள், இங்க 14 கலைகள். ஆனா இந்த சமயத்துல பாருங்க, எந்த கலைகளும் இல்லாதவர்களா மாறி போயிட்டீங்க. இப்ப தந்தை வந்து மீண்டும் உங்களை 16 கலைகள் உடையவர்களா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு. கிளாஸ் இன்னைக்கு இருக்கு போல இருக்கு. ஓகே பிரதர். இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் ஏதும் அறியாதவர்களாக ஆகிவிட்டனர். எல்லையற்ற நாடகத்தில் நடிகராக இருந்தாலும் நாடகத்தில் 3 காலத்தை அறியாமல் இருக்கின்றனர். நீங்கள் அனைவரும் நடிகர்கள் தான் அல்லவா? நாம் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆனால் அவர்கள் நடித்துக் கொண்டே அறியாமல் உள்ளனர். ஆக நீங்கள் எவ்வளவு ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுவார் அல்லவா? இப்போது நான் உங்களை புத்திசாலியாக வைரம் போன்று ஆக்குகிறேன். பிறகு ராவணன் சோழிக்கு சமமாக ஆக்கி விடுகிறான். நான் வந்துதான் அனைவரையும் சேர்த்து அழைத்து செல்கிறேன். பிறகு தூய்மையற்ற உலகமும் அழிந்துவிடும். கொசு கூட்டம் போல் அனைவரையும் அழைத்து செல்வேன். உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எதிரிலேயே இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் தூய்மையாவதன் மூலம் சொர்க்கவாசி ஆவீர்கள். நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் இந்த முயற்சி செய்கின்றீர்கள். மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இருப்பதால் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு பிகே இருக்கின்றனர் எனில் அவசியம் பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்க வேண்டும். பிராமணர் குடுமியாக பிராமணர்களில் இருந்து தேவதையாக சித்திரங்களில் பிராமணர்களையும் சிவனையும் மறைத்து விட்டனர். நீங்கள் பிராமணர்கள் இப்போது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். அச்சா முரளி நிறைவேற்கு. தந்தை வந்து உங்களை வைரத்துக்கு சமமா மாத்துறாரு. ராவணன் வந்து உங்களை சோழிக்கு சமமா மாத்திட்டான் அப்ப அப்படிங்கறத சொல்றாரு.
அப்புறம் அந்த விராட ரூபத்தின் சித்திரத்துல பிராமணர்கள் உச்சி குழம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தேவதைகள் முகத்துக்கு சமமானவங்க, அப்ப புஜங்களுக்கு சமமானவங்க சத்திரியர்கள், வயிற்றுக்கு சமமானவங்க வைசியர்கள், காலுக்கு சமமான சூத்திரர்கள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதான் சித்திரத்துல எப்படி காமிச்சிருக்காங்க. இதுல இந்த பிராமணர்கள் பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிறவங்களையும் பிரம்மா இருப்பாரு இல்லையா, பிரஜாபிதா பிரம்மாவும் இருப்பாரு, பிரம்மகுமாரிகள் அப்படி இவங்க இருக்காங்க அப்படின்னா அப்ப சிவனும் காமிக்கல பாத்தீங்க இல்லையா, பிரம்மாவையும் சிவனையும் அங்க காமிக்கல அப்படிங்கறத சொல்றாங்க சித்திரத்துல. அதான் எதுல, அந்த பக்தி மார்க்கத்தின் அந்த விராட ரூபத்தின் சித்திரத்துல. இங்க நமக்கு சித்திரத்துல காமிக்கும் போது புரிய வச்சிருவோம், ஆனா அவங்க அதெல்லாம் சொல்லி மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி, தெரியல அதனால அவங்க அப்படி மறைச்சிட்டாங்க அப்படின்றாரு. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உயர்ந்த பதவிக்காக ஸ்ரீமத் படி நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை தாரணை செய்ய வேண்டும். சத்தியமான அன்பானவராகி ஒரு நாயகனை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு நினைவுக்கான பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது ஸ்ரீமத் படி நடக்கணும், நல்ல நடைமுறை பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்கணும். அதுதான் 21 பிறவிக்கு உங்களுக்கு வரப்போகுது. அதான் அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ தந்தையை நினைவு செய்து தூய்மையாகிறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். சத்தியமானவராகி சத்தியமான அன்பானவராகி ஒரு நாயகனை மட்டும் எப்பவும் நினைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்பா. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நினைவுக்கான பயிற்சி அதிகப்படுத்த வேணும். தர்மங்கள் விநாசமாகும் அப்படின்னு சொல்லி சமிக்கை கொடுத்துருக்காங்க அப்பா. வரதானம் கொடுக்குறாங்க. கருவி என்ற தன்மையின் நினைவு மூலமாக மாயையின் வாயிலை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. கருவி என்ற தன்மையின் நினைவு மூலம், நம்ம கருவிதான், செய்பவர் அப்பா அப்படின்னு நினைச்சுக்க சொல்லியிருக்காரு. மூலமாக மாயையின் வாயிலை மூடிவிடக்கூடிய மாயை டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. யார் எப்பொழுதும் சுயம் தங்களை கருவி என நினைத்து அடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். செய்பவரும் செய்விப்பவருமானவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், நான் கருவியாக இருக்கிறேன். இதே நினைவினால் வெற்றி ஏற்படுகிறது. நான் என்ற தன்மை வந்து விட்டது என்றால் மாயையின் கேட்டு திறந்து விட்டது. நிமித்தம் என புரிந்து இருக்கிறீர்கள் என்றால் மாயையின் கேட் மூடிவிடும். எனவே நிமித்தம் என்று புரிந்து இருக்கும் போது மாயையை வென்றவராக ஆகிவிடுகிறீர்கள் மற்றும் டபுள் லைட் கூட ஆகிவிடுகிறீர்கள். கூடவே வெற்றியும் அவசியம் கிட்டுகிறது. இதே நினைவு நம்பர் 1 ஆவதற்கான ஆதாரமாகிவிடுகிறது. அதான் நான் கருவி, நான் ட்ரஸ்டி அப்படிங்கறத புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான். நானுங்கிற விஷயத்த கொண்டுட்டு வராதிங்க, நான் கருவிங்கிற விஷயத்த கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு தன்னைத்தானே நான் வெறும் கருவிதான், செய்பவர் செய்விப்பவர் தந்தை தான் அப்படிங்கிற நினைவுல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா அந்த டபுள் லைட்டா இருப்பாங்க, ஒளியாகவும் லேசாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானுன்னு கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் செய்தேன், நான் செய்துகிட்டு இருக்கேன், நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கறது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா மாயையின் கேட்டு திறந்துரும், மாயை உள்ள வந்துரும். அதனால நான் கருவிதான், செய்பவர் செய்விப்பவர் தந்தை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அந்த மாயையின் கேட் மூடிடும். அப்ப நான் கருவி அப்படிங்கறதா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும், எப்ப நான் நிமித்தம் அப்படிங்கிற நினைவுல இருக்கவங்க எப்போ வெற்றியாளராகவும் இருப்பாங்க, இயல்பாவே அவங்க மாயையை வென்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப 4 விஷயத்த சொல்றாரு. இந்த நான் கருவிங்கிற உணர்வுல இருக்கவங்க மாயையை வென்றவர்களாகவும் இருப்பாங்க, டபுள் லைட்டாவும் இருப்பாங்க, எப்போ வெற்றியாளராகவும் இருப்பாங்க, இதே நினைவு அவங்கள நம்பர் 1 ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம் நான் கருவி, நான் ட்ரஸ்டி தான் அப்படிங்கிற உணர்வுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அம்மா கிளாஸ் இருக்கு. மாதேஸ்வரின் மகா வாக்கியம், மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஸ்லோகன் படிக்கலையா? சரி சாரி. ஸ்லோகன் திரிகாலதர்ஷி ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் வெற்றி சுலபமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். திரிகாலதர்ஷி இருந்தோம்னா வெற்றி ஈஸியா கிடைக்கும், கிடைத்துக் கொண்டே இருக்கும், தொடரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரிகாலதர்சியாகி ஒவ்வொரு கர்மாவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு செயலை செய்பவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். 3 காலத்தையும், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இங்கேயும் பாருங்க டிராமா தான்.
3 காலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யாரு செயல்படுத்தி காட்டுறாங்களோ, இந்த கர்மத்தை இப்ப நான் செஞ்சேன்னா என்ன விளைவு எனக்கு உண்டாகும் அப்படிங்கிற அந்த பய உணர்வு, எச்சரிக்கை உணர்வோட, அப்ப இந்த நேரம், இந்த சமயம், இந்த காரியத்தை நான் கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தோட இருக்கவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்மத்தின் விளைவு அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் திரிகாலதரிசி. ஓகே சிஸ்டர், வாசிங்க எடுத்து. மாதேஸ்வரன் மகா வாக்கியம். மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கிறது. நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல நல்ல வருமானத்தினால்தான் இப்போது இந்த ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் இவ்வாறு கிடையாது. முந்தைய பிறவியின் நல்ல பலனை நாம் அறிவோம். கல்ப சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சதோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்றேன், அது என்னன்னு புரியாம போயிடும். அது என்னன்னா, நாடகப்படி எல்லாரும் சத்துவரஜோ தமோ நிலையில இறங்கி வர வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ ஞானத்தை அடையிறோம்னா பின்னாடி ஏதோ பலன் நிறைய செஞ்சிருக்கோம், புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கோம், அதனாலதான் இப்ப நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குன்னு சிலர் நினைக்கிறாங்களாம். ஆனா அம்மா சொல்றாங்க, எல்லாருமே சத்துவரஜோ தமோ நிலையில தான் இறங்கி வந்திருக்கீங்க. அப்ப கடைசியில தமோ நிலையில தான் வந்திருக்கீங்க. வந்திருந்தாலும் என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, அதை வாசிங்க சிஸ்டர். அதாவது இங்க என்னன்னா பிரதர், நம்ம நினைக்கிறாங்களா நம்ம நல்ல பிறவி நல்ல பலன் செஞ்சிருக்கோம், அதனால நல்ல நமக்கு வருமானம், அதாவது நமக்கு ஞானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா மொழியில சொல்லுவாங்க, அதிகமான விகாரங்கள் செஞ்சது நாம தான், அதனாலதான் அவரை தவிர எங்கேயும் போக கூடாதுன்னு நம்ம கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதத்தான் இங்க அம்மா எப்படி சொல்றாங்கன்னா, நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல வருமானத்தினால்தான் இப்போது நல்ல ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் நினைக்கின்றனர். இவ்வாறு கிடையாது. முந்தைய பிறவின் நல்ல பலனை நாம் அறிவோம். கல்பச்சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சதோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த டிராமா படி இந்த தமோ நிலையில வந்துட்டு மீண்டும் சத்துவ நிலைக்கு போகணும் இல்லையா, அதுக்காக நாடகப்படி இங்க முயற்சிக்கான அந்த பிராப்திக்கான வாக்கியம் டிராமா படியே உருவாக்கப்பட்டிருக்குது. அதுதான் சங்கமயுகம். இந்த முயற்சியின் மூலமா தான் மீண்டும் சத்துவ நிலைக்கு போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் சங்கமயுகத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. சரி வாசிங்க சிஸ்டர், இப்ப புரியும் உங்களுக்கு. அதனால்தான் அங்கு சத்தியுகத்தில் சிலர் ராஜா ராணியாக, சிலர் வேலைக்காரராக, சிலர் பிரஜைகளாக பதவி அடைகின்றனர். எனவே இதுதான் முயற்சிக்கான வெற்றியாகும். வெற்றியாகும். ராஜா ராணி ஆகிறது தான் வெற்றி. இங்க முயற்சி செய்ய வைக்கிறார் இல்லையா சங்கமயுகத்துல, இங்க முயற்சியில நல்ல வெற்றி அடைஞ்சீங்கன்னா உயர்ந்த பதவி ராஜா ராணியா போவீங்க. முயற்சி கம்மியா இருந்துச்சு, குறைவா இருந்துச்சுன்னா அங்க பிரஜைகளா போவீங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாங்க. அங்கு பிரிவினைகள் வெறுப்பு இருக்காது. அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பர். தாய் தந்தை தங்களது குழந்தைகளை கவனிப்பது போன்று அங்கு ராஜா ராணி பிரஜைகளை கவனிப்பார்கள். அங்கு ஏழை செல்வந்தர் அனைவரும் திருப்தியாக இருப்பர். இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில் 21 பிறவிகளுக்கு சுகம் அனுபவிப்பீர்கள். இது அழிவற்ற வருமானமாகும். இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம், அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவி கிடைக்கிறது. இப்போது நாம் சத்தியுக உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு எந்த மாயாஜால மந்திரத்திற்கான விஷயம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, அங்க ராஜா ராணி இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க. இருந்தாலும் எப்படி இருப்பாங்க, ஒரு தாய் தந்தை குழந்தைகள் எப்படி பாத்துக்கிடுவாங்க, அதே போல ராஜா ராணி பிரஜைகளை பாத்துக்கிடுவாங்க. அங்க ஏழைகளும் செல்வந்தர்களும் யாரா இருந்தாலும் சுகமா தான் இருப்பாங்க, திருப்தியா தான் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இந்த ஒரு பிறவி முயற்சி செய்யறதுனால 21 பிறவிக்கு இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம நல்ல முயற்சி செய்யலையே, நம்ம குறைந்த பதவி போவோமே, அப்ப என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. எல்லாரும் சுகமா தான் இருப்பீங்க, ஆனாலும் முயற்சியின் மூலமா உயர்ந்த பதவின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, ஏன்னா அங்க ராஜ்யம் இருக்குது. ராஜ்யத்துல ராஜா ராணி பிரஜைகள் வருவாங்க. அதே போல இங்கேயும் வரிசை கிரமமா தான் முயற்சி செய்வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இங்க மந்திரஜால விஷயங்கள எதுவும் கிடையாது. உண்மையான ஞானம் இப்படித்தான் இருக்குது அப்படின்றத புரிய வச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதாவது சத்தியுக ராஜ்யம் இப்ப சங்கம யுகத்துல உருவாகிட்டு இருக்குது. எப்படி இருக்கிறாங்க நமக்கு சத்தியுக ராஜ்ய பதவியோட மட்டும் இல்லாம முழு கல்பத்திற்கும் தேவையான, ஆத்மாவிற்கு தேவையான பேட்டரியும் இப்ப நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம எடுத்துக்கணும். 2வது பாயிண்ட் அம்மா சொல்றாங்க,
குரு வழி சாஸ்திரங்களின் வழியானது பரமாத்மாவின் வழி அல்ல. குரு வழி சாஸ்திரங்களின் வழியானது பரமாத்மாவின் வழி அல்ல. பரமாத்மா கூறுகிறார், குழந்தைகளே, குரு வழி சாஸ்திரங்களின் வழி எனது வழி முதலானவை கிடையாது. அவர்கள் எனது பெயரில் வழி கொடுக்கின்றனர். ஆனால் எனது வழியை நான் அறிவேன். என்னை சந்திப்பதற்கான வழியை நான் வந்து கூறுகின்றேன். இதற்கு முன்பு எனது விலாசத்தை யாரும் அறியவில்லை. கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கீதையும் மனிதன் உருவாக்கியது. பகவான் சுயம் ஞானக்கடலாக இருக்கின்றார். பகவான் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக கீதை உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குரு வழி சாஸ்திரங்கள் வழியினால ஈஸ்வரனுடைய வழி அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் சொல்றாங்க. அப்ப என்னுடைய வழியை நான் வந்து உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பாபா சொல்றாரு. அப்படின்றது மாமா புரிய வச்சிட்டு இருக்காங்க. பாபா வந்து சொல்லும் போதுதான் அவருடைய விலாசம் என்ன, முகவரி என்ன, அவர் எப்படி இருக்காரு, யாரா இருக்காருன்னு தெரியும். ஆனா மனிதர்கள் எழுதி வச்சது எல்லாமே தவறா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. கீதைங்கிறது வந்து அவங்க நம்ம இப்ப கேட்ட ஞானத்தை எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அது துவாபர யுகத்துல உருவாக்குறது தான் அந்த கீதை. ஆனா உண்மையான கீதைங்கிறது இப்ப பரமாத்மா வந்து கொடுக்குற இந்த ஞானம் தான் உண்மையான கீதை அப்படிங்கிற சமிக்கையும் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்பா. நினைவார்த்தமாக கீதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாது என்று வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். இவர்கள் மேலும் தலைகீழான காரியங்களில் மாட்ட வைக்கின்றனர். வேத சாஸ்திரங்கள் படி ஏறிவிட்டால் பிறகு அதே போன்று கீழே விழவும் வேண்டி இருக்கும். அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவிடம் புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டி இருக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா சிஸ்டர், அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சாதான், இந்த சமஸ்கிருதத்துல எழுதின சாஸ்திரங்கள்லாம் படிச்சாதான் இறைவன் அடைய முடியும், இறைவன் கிட்ட நம்மளால பேச முடியும் அப்படின்றத மனிதர்கள், அந்த வித்வான்கள், ஆச்சாரியர்கள் அப்படிலாம் புரிஞ்சு வச்சுட்டு அதை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் படிச்சீங்கன்னா எல்லாத்தையும் விட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. தந்தை இங்க வந்தோன்னு என்ன சொல்லுவார் நமக்கு, இது வரைக்கும் என்னென்ன படிச்சு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க, தந்தை சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதான் எல்லாத்தையும் மறக்க வேண்டியது இருக்கும். திருப்பி தந்தை கிட்ட அந்த புத்தியை இணைக்கணும். நீங்க தந்தையை நினைவு செய்யறதுதான் ஆதாரமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சரி வாசி. எவ்வளவு ஸ்பீட்ல ஏறி போனீங்களோ அவ்வளவு ஸ்பீட்ல இறங்கி வர வேண்டி இருக்கும். அதனால புத்தியோட தந்தைகிட்ட இணைக்கணும். தந்தை கொடுக்குற ஞானத்தை இப்ப கேட்கணுங்கிற சமிக்கை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் பரமாத்மா தெளிவாக கூறுவது என்னவெனில், இந்த வேத சாஸ்திரங்கள் படிப்பதனால் என்னை அடைய முடியாது. குருவன், பிரகலாதன், மீரா போன்றவர்கள் எந்த சாஸ்திரங்களை படித்திருந்தனர்? இங்கு படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும். அர்ஜுனனும் படித்தவைகளை மறக்க வேண்டியிருந்தது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னவெனில், சுவாசத்திற்கு சுவாசம் என்னை நினைவு செய்யுங்கள். இதற்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் இல்லாதவரை பக்தி நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் ஞான தீபம் ஏற்றப்பட்டு விட்டால் இது போன்றவைகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்கி விடுகிறது. ஏனெனில் பக்தி செய்து செய்து ஒருவேளை சரீரம் விட்டு விட்டால் என்ன பதவி கிடைக்கும்? பிராப்தி உருவாகவே இல்லை. சொல்றீங்களா? அதாவது துருபதன், அப்புறம் மீரா, மற்றும் அந்த இன்னொருத்தர் யாரோ சொல்லியிருந்தாரே, பிரகலாதன், இவங்க எல்லாம் பக்தி செய்திருக்காங்க. இவங்களுடைய கதைகள்லாம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத சொல்றாரு. இவங்க எல்லாம் என்ன இது பண்ணிருந்தாங்க, எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டா வந்தாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இதனால எந்த ஒரு பிராப்தியும் கிடையாது. தந்தைய சுவாசத்துக்கும் சுவாசம் நினைவு செய்யறதுனாலதான் இந்த ஞானத்தின் பலன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தியின் மூலமா எந்த ஒரு பலனும் கிடையாது. அதான் பக்தி செய்து செய்து சரீரத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிராப்தியும் கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஞானத்தின் மூலமா தான் எல்லா பிராப்திகளும் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றேங்க, கர்ம பந்தனத்தில், அதாவது ஒருவேளை சரீரம் விட்டு விட்டால், பக்தி செய்து சரீரம் விட்டு விட்டால் என்ன பதவி கிடைக்கும்? பிராப்தி உருவாகவே இல்லை. கர்ம பந்தனத்தில் கணக்கு வழக்கில் இருந்தும் முக்தி கிடைக்கவில்லை.
ம் பொய் பேசாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருப்பது, இதுதான் நல்ல காரியம் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ம் அதனால் இங்கு சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். ம் ஆனால் இங்கு சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். ம் மேலும் பாவ காரியத்தின் வேரிலிருந்து ம் விடப்பட நீங்க வேண்டும், நீங்க வேண்டும். நாம் இப்போது நல்ல விதையை தெளித்து நல்ல மரம் உருவாக்க வேண்டும் என்று நாம் இப்போது விரும்புகிறோம். ஆனால் மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்கள் செய்ய வேண்டும். மனிதர்கள் நினைக்கிறாங்க பொய் பேசுறது, திருடுறது, மற்றவர்கள் துக்கம் கொடுக்கறது, இதுதான் இதுல இருந்து விடுபட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தந்தை இது பக்தியா இருக்குது. ஆனா ஞானம் எப்படி இருக்குது அப்படின்னா, மொத்தமா எல்லா கர்ம பந்தனத்துல இருந்தும் விடுபடணும், பாவ காரியத்தின் வேர்ல இருந்து மொத்தமா விடுபடணும் அப்படின்னு சொல்றார். இந்த 5 விகாரங்கள் தான் பாவ காரியங்களின் வேரா இருக்குது. இதெல்லாம் மொத்தமா நீக்கணும் அப்படிங்கறத சொல்றார். மொத்தமாவே இந்த கர்ம பந்தனத்தின் சுமைகள் 63 பிறவிகளின் பாவ கர்மா இருக்கு இல்லையா, அந்த பந்தனங்களின் சுமையில இருந்தெல்லாம் மொத்தமா வெளியேறணும். இதுதான் ஞானமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப நல்ல விதைகளின் விதைகளை தூவுறதுக்கான முயற்சி செய்றீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நல்ல விதைகளை தூவி நல்ல பலன்களை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரி, அதே போல மனிதர்களுடைய காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்கள், அவங்களுக்கு தேவையான உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. மனிதர்களின் காரியத்திலிருந்து அறிந்து, மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்கள் செய்ய வேண்டும். ஆமா, எச்சரிக்கையா இருக்க. மனித காரியங்கள் அப்படி இருக்குது, நீங்க உயர்ந்த காரியங்கள் இப்படி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ற. அதாவது பொய் பேசாம, திருடாம, விகாரங்கள் செய்யாம இருந்துட்டோம்னா மட்டும் மனம் காலியாக இருக்கும். அதுல திரும்ப நம்ம உயர்ந்த குணங்களை தாரணை பண்ணி வச்சாதான் அது ஃபுல்ஃபில்லா இருக்கும். இல்லைன்னா திரும்ப அந்த பழைய சம்ஸ்காரத்திலேயே போயிட்டு எதையாவது எடுத்து அதே தான் பண்ணிட்டு இருக்கோங்கிற சமிக்கைங்க நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, கர்ம பந்தனத்துல இருந்து விடுபடணும், அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. பாவ காரியத்தின் வேர்ல இருந்தே மொத்தமா வெளியே எடுக்கிறதுக்கான காரியம் செய்யறாரு அப்படிங்கிறாரு. வேர்ல இருந்து எடுத்துட்டோம்னா மனம் காலி ஆயிடும் இல்லையா? இப்ப ஃபுல்லா அதான நம்பி இருக்கு. எடுத்துட்டோம்னா இப்போ அதுக்காக தான் நல்ல காரியங்களை அறிந்து செஞ்சு நல்ல குணங்களை தாரணை பண்ணிக்கணும்னு சமிக்கை கொடுத்துருக்காங்க அம்மா நமக்கு. அச்சா ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள். அதாவது சிவசக்தி இந்த மாசம் ஃபுல்லா அந்த ரூபத்தை மூலமா நம்மள வெற்றியாளராக சமைக்க கொடுத்திருக்காங்க அப்பா. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளர்கள். சிவசக்தி என்பதன் அர்த்தமே இணைந்த ரூபம். தந்தை மற்றும் நீங்கள் இரண்டையும் சேர்த்து சிவசக்தி என்று கூறுகிறோம். எனவே யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை யாருமே பிரிக்க முடியாது. நாம் இணைந்து இருப்பதற்கான அதிகாரி ஆகிவிட்டோம் என்பதையே நினைவில் கொள்ளுங்கள். முதலில் தேடிக்கொண்டிருந்தவர்களாக இருந்தோம், மேலும் இப்பொழுது கூடவே இருப்பவர்களாக இருக்கிறோம். இந்த போதை எப்போதும் இருக்க வேண்டும். சிவசக்தி இணைந்த ரூபமா இருக்கணும். சிவனுங்கிறது தந்தை, சக்திங்கிறது நாம. எப்பவுமே இணைந்த ரூபமா இருக்கணும். நீங்க இணைந்த ரூபமா இருந்தீங்கன்னா உங்களை யாருமே பிரிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. முதல்ல பக்தி மார்க்கத்துல தேடிக்கிட்டு இருந்தவங்களா இருந்தோம். இப்ப இணைந்தே இருப்பதற்கான அதிகாரிகளா இருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைவின் போதையிலே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. சேர்ந்தே தான் இருக்கிறதுக்கான அதிகாரிகளா இருக்கும். அப்பா எப்போ இணைஞ்சே இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல பக்தியில தேடிட்டு இருந்தோம், இப்ப சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சூப்பர் சிஸ்டர். சிவசக்தினா சிவன் மட்டும்தான் இங்க ஆணாத்மா. மற்ற எல்லாருமே ஆணாத்மாவாக இருந்தாலுமே லௌகீகத்துல இங்க ஸ்தூலத்துல எல்லாருமே அவருக்கு சக்தியா தான் இருக்கும். பெண்ணா அதான் சக்தியா இருக்கும். அதனாலதான் சிவசக்தி கம்பைன்டு சொரூபம்னு இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவருடைய நாயகிகள் தான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருமே அவருடைய நாயகிகள் தான். அவர் ஒருவர் தான் நாயகன் அப்படிங்கிற சமிக்கை நம்ம இங்க எடுத்துக்கலாம். அதனால சிவசக்தி கம்பைன்டு சொரூபமா இருக்கும்போது நம்ம வெற்றி தேடி நமக்கு வரும் அப்படிங்கிற அப்படிதான் இப்போது கூடவே ஈர்ப்பவர்களாக இருப்போம். ஆமா, அந்த இது இருக்கும்போது நம்ம அவர் கூடவே இருக்கவராக இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகே சிஸ்டர், அதான் இணைந்த ரூபமா இருந்தீங்கன்னா எல்லா பிராப்திகளும் முடிஞ்சு இறுதி சம்பூர்ண நிலை வரைக்கும் அப்படியே இருந்தா முடிஞ்சுச்சுல்ல சிஸ்டர். எப்போ உயர்ந்த பதவி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இறுதி நேரத்துல ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும். உங்களை நீங்க ஆத்மானர்ல இருக்கீங்களா, பரமாத்மா தந்தையின் அன்புல மூழ்கி இருக்கீங்களா அப்படிங்கிற பேப்பர் தான் வரப்போகுது.
அந்த பேப்பரை இப்ப இருந்தே பயிற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப வரும்போதும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தானே பாஸ் வித் ஹானர்ல போவீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சிஸ்டர். சரிவா? சரி, ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். முடிஞ்சல முரளி. கார்த்திகை தீபம் ஃபுல்லா அங்கங்க சின்ன சின்ன கார்த்திகை அன்னைக்கு வெளில வந்து பார்த்தோம்னா தெரு ஃபுல்லா சின்ன 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 விளக்கா இருக்கும்ல பிரதர். ஆமா, அதே போல அந்த பரந்தாமத்துல சின்ன 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 விளக்கா ஆத்மா அதே மாதிரி நம்ம யாரை பார்த்தாலும் அந்த ரெண்டு ரூபத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸ்தூலத்துல இதையும் நிராகாரத்துல அந்த பரமாத்மாவோட அந்த பரந்தாம வீட்டையும் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஆத்ம ரூபம் வந்து எப்பயுமே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமா. ஓகே சிஸ்டர். தேங்க்யூ பாபாவுக்கு சிஸ்டர். நன்றி. ஓம் தேங்க்ஸ் சாந்தி. பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.